மத்தேயு 27வது அதிகாரம் 19 26 வரை உள்ள வசனங்கள். மத்தேயு 27 19 26 வரை. ஒரு கொஞ்சம் ஒரு 3-4 வீக்ஸ்க்கு முன்னாடி நம்ம இதனுடைய முந்தின பகுதி பார்த்தோம். அதில் நான் கரெக்டாக ஒரு இடத்துல நிறுத்திட்டு போயிட்டேன். அதனால் உங்களுக்கு அது ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிலாத்து என்ன கேள்வி கேட்டார், இந்த கிறிஸ்து என்று அழைக்கப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும், வாட் ஷால் ஐ டூ வித் ஜீசஸ்ன்னு கேள்வி கேட்டார்னு. அது ஒரு கேள்வி இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு இன்னொரு கோணத்தில் நம்ம எல்லாருமே ஏன் இந்த கிறிஸ்து என்று அழைக்கப்பட்ட இயேசு முன்பாக நிற்க வேண்டும், நம்ம எல்லாரும் ஏன் போக வேண்டியும் அப்படிங்கிற ஒரு காரியத்தையும் அந்த கேள்வியும் பார்த்துருவோம். சரியா? மத்தேயு 27வது அதிகாரம் 19 26 வரை. உங்களால் எளிமை நிற்க முடிந்தால் எளிமை நின்று நாம் எல்லோரும் வாசித்து விட்டு இந்த செய்திக்குள்ளாய் கடந்து செல்வோம். Matthew chapter 27 verses 19 to 26 வாசிப்போமா? அவன் நியாயஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொல்ல சொன்னார். பரபாசை விட்டுவிட கேட்கொள்ளவும் இயேசுவை கொலை செய்விக்கவும் பிரதான ஆசாரியரும் மூப்பரும் ஜனங்களை ஏவி விட்டார்கள். தேசாதிபதி ஜனங்களை நோக்கி, இவ்விருவரில் எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரபாசை என்றார்கள். பிலாத்து அவர்களை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து எண்ணப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லாரும் சொன்னார்கள். தேசாதிபதியோ, ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான். அதற்கு அவர்கள் அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள். கலகம் அதிகமாயிரை அல்லாமல் தன் பிரயோஜனத்தினாலே பிரயோஜனமில்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்தப்பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லோரும், இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தான். ஆமென். ஏன்னா இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போவதற்கு கடைசி நிமிடங்களில் இருக்கக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா இங்க இது ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். இப்போதான் பிலாத்து இந்த கேள்வி கேட்குறார். 22வது வசனத்தில் இந்த கேள்வி கேட்குறாரு, கிறிஸ்து என்று அழைக்கப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடியதான். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் மரித்து உயிர் தெழுந்து தான் எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஆனால் இங்கே பிலாத்து இந்த கேள்வி கேட்பதற்கு ஒரு காரியம் என்னன்னா, இது இந்த கடைசி வாரத்தில் வந்தாச்சு. இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிளைமேக்ஸ் என்று சொல்லக்கூடியதாக பூமியில் இருக்கிற கடைசி நாட்களில் இங்கே சதுசேயர்கள், பரிசேயர்கள், ஏரோதியர்கள் எல்லாருக்கும், பிரதான ஆசாரியர் எல்லாருக்கும் எதிராக காரியங்கள் நடந்ததை நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவர் எருசலேம் தேவாலயத்துக்கு வந்தவர் ராஜபவனியாக வந்தவர் தேவாலயத்தை போய் சுத்தம் பண்ணுறேன்னு சொல்லி சுத்தம் பண்ண உடனே அவர்கள் எல்லோரும் எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ கடைசி வாரத்தில் இருக்கிறோம். எங்கே செவ்வாய்க்கிழமையில் இருக்கிறோம். செவ்வாய்க்கிழமை என்ன ஆச்சு, அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கு ராப்போஜன பந்தி எல்லாம் நடந்து மேல் வீட்டு அறையில் உட்காந்து அவங்க பஸ்கா பண்டிகை உணவு அருந்தி விட்டு அங்கேருந்து கீழே இருந்து இறங்கி அப்படியே எருசலேம் நகர் வழியாக கெத்சமனே பூங்காவுக்கு கெத்சமனே பூங்காவில் உட்காந்து அவங்க ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ தான் என்ன பண்ணுறாரு, இங்கே யூதாஸ் காரியத்தை என்ன பண்ணுறாரு, அவர் போய் ஆளை காட்டி கொடுக்குறேன்னு சொல்லி ஏறக்குறைய 600க்கும் மேற்பட்ட போர் சேவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு கொண்டு ஏறக்குறைய ஒரு 1000 பேரை கூப்பிட்டு கொண்டு இங்கே வரக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா இங்கே கெத்சமனே பூங்கால இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெபித்து கொண்டு இருக்கிறார். சாத்தான் அங்கேயும் அவர் சிலுவையில் போக முடியாதபடி 3 விதமான போராட்டங்களை செய்யக்கூடிய காரியத்தை பார்த்தோம். ஆனால் அதற்கு பின்பாக இங்கே இது யூதாஸ் காரியத்தை கூட்டு வந்த உடனே அவர்களோடு அவர் கைது செய்யப்பட்டு எங்கே கொண்டு செல்லப்படுகிறார், அண்ணாவுடைய அரண்மனைக்கு கொண்டு செல்லப்படுகிறார். அங்கே யூதர்களுடைய ஜூயிஷ் ட்ரையல் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய விசாரணை 3 கட்டமாக இருக்கிறத பார்க்குறோம். அவங்க என்ன முதலாக எங்கே கொண்டு போகிறாங்க, அண்ணாட்ட கொண்டு போகிறாங்க. இது எங்கே, செவ்வாய்க்கிழமை ராத்திரி, புதன்கிழமை ஏர்லி மார்னிங்
அதிகாலமே 1 மணியிலிருந்து 3 மணிக்குள்ளே நடைபெறக்கூடிய காரியம். ஏன்னா கைது பண்ணி அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் அங்கே ஏற்கனவே அரைஞ்சிடுறாங்க. நீ இப்படியா பிரதான ஆசாரியர்கிட்ட பேசுவ அப்படின்னு சொல்லக்கூடியதான். அங்கே இருந்து என்ன அண்ணா ஏதாவது குற்றம் கண்டுபிடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அண்ணாவால் எதுவுமே குற்றம் கண்டுபிடிக்க முடியல. இப்போ அண்ணா என்ன பண்ணுறாரு, அங்கே காய்பாவுக்கு அனுப்புகிறாரு. காய்பா பார்க்குறாரு, காய்பாவும் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல, 2 பேராலையும் ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியல. இப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க காலையில் 5 மணிக்கு, ஏன்னா அவங்க வந்து லீகலாக மாற்றுவதற்காக அதிகாலை 5 மணிக்கு நியாயாசன சங்கத்தை கூப்பிட்டு, சன்ஹெட்ரின் என்று சொல்லக்கூடிய அவங்கள எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அவங்க முன்னாடி என்ன பண்ணுறாங்க, அவசர அவசரம் ஒரு 5-10 நிமிஷத்தில் ஒரு மீட்டிங்கை போட்டு இவரை கொலை செய்யணும்னு சொல்லி முடிவு பண்ணி என்ன பண்ணுறாங்க, பிலாத்துக்கிட்ட கொண்டு வராங்க. அங்கே கொண்டு வரும்போது தான் ரோமர்களுடைய 3 கட்ட விசாரணை பார்க்குறோம். அந்த முதலாவது எங்கே கொண்டு வராங்க, அவங்க கொண்டு வந்து சொல்லக்கூடியது பிலாத்திட்ட கொண்டு வராங்க. பிலாத்து என்ன பண்ணுறாரு, முதல்ல அவரை பார்த்து அங்கே பிலாத்து என்ன பண்ணுறாரு, அவங்கள பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, இவர்கிட்ட ஒரு குற்றமும் அறியேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்கிறார். ஏன்னா பிலாத்துக்கிட்ட வந்து இவங்க சொல்லும்போது ஏன்னா ரோமர்கள் தான் இவரை கொலை செய்யணும், அதனால் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, பிலாத்திட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போ இங்கே பிலாத்து முன்னாடி அவர் கேட்கும்போது அவர் பிலாத்துக்கிட்ட ஒரு ட்ரையல் நடைபெறுகிறது. இதைத்தான் நம்ம போன முறை பார்க்கும்போது 3 காரியம் பார்த்தோம். முதலாவது என்ன பார்த்தோம், யூதர்களுடைய குற்றச்சாட்டு என்ன. நீங்கள் 11வது வசனம் மத்தேயு 27 11வது வசனத்தில் பார்க்கும்போது இயேசு தேசாதிபதிக்கு முன்பாக பிலாத்துக்கு முன்பாக நின்றார். தேசாதிபதி அவரை நோக்கி நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அதற்கு இயேசு நீர் சொல்லுகிறபடிதான் என்றார். ஆமா, என்ன குற்றச்சாட்டு சொன்னாங்க அங்க போய், இதை லூக்கா 23வது அதிகாரத்தில் 2வது வசனத்துல பார்க்கிறோம். இவன் தன்னை கிறிஸ்து எனப்பட்ட ராஜாவென்றும். இவர் என்ன சொல்றாரு, 3 விதமான குற்றச்சாட்டு சொல்றாங்க. ஒன்னு வந்து இவர் யாரு, கிறிஸ்து என்னப்பட்ட ராஜா என்று சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. 2வது குற்றச்சாட்டு என்ன, ராயருக்கு வரி கொடுக்க வேண்டுவதில்லை. 2வது குற்றச்சாட்டு இவர் ராயனுக்கு வரி கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அப்ப முதல்ல தன்னை ராஜான்னு சொல்றாரு, 2வது வரி கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. 3வது குற்றச்சாட்டு என்ன, ஜனங்களை கலகப்படுத்த கண்டோம் என்று அவர் மேல் குற்றம் சாட்ட தொடங்கினார்கள். இப்ப என்ன பண்றாரு, ஜனங்களை கலகப்படுத்த ஆரம்பிச்சார். இவர் ஒரு இன்சரக்ஷன் மாதிரி இவர் என்ன பண்ணிட்டாரு, ஜனங்களை கலகப்படுத்துறாரு என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா அவங்க என்ன பண்ணணும், இங்க யூதர்கள் போய் இவன் வந்து தேவதூஷணம் பண்ணான்னு சொல்றது வந்து அவங்க குற்றச்சாட்டு நிற்காது. அதனால அவங்க என்ன பண்ண வேண்டி இருந்துச்சு, அவங்க யூதர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ ரோமர்களை இன்வால்வ் பண்ணணும்னா என்ன பண்ணிட்டாங்க, இவன் ரோமர்களுக்கு எதிராக ஆட்சி செய்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடியதான். ஆனால் பிலாத்துக்கு என்ன தெரியும், இவங்களுக்கும் எங்களை பிடிக்காதுன்னு தெரியும். எப்படி பிலாத்துக்கு என்ன தெரியும், யூதர்களுக்கும் ரோமர்களை பிடிக்காதுன்னு தெரியும். அப்போ இவன் கொண்டு வந்து ஒரு யூதனை கொண்டு வந்து யூதர்கள் வந்து கொடுக்க மாட்டாங்க. அப்போ உள்நோக்கம் இருக்கு அப்படிங்கிறது புரியும். இப்போ இதை காலையில் கொண்டு வந்துட்டாங்க, ஒரு 5-5:15 தான் இருக்கும், பிலாத்துக்கிட்ட கொண்டு வந்துட்டாங்க. நீங்க யோவான் 18வது அதிகாரம் 38வது வசனத்துல பார்க்கும்போது அதற்கு பிலாத்து சத்தியமாவது என்ன என்றான். மறுபடியும் அவன் யூதர்களிடத்தில் வெளியே வந்து, இப்ப யூதர்கள்ட்ட வெளியே வர்றான். ஏன்னா இவங்க கூட்டு வந்த இவங்க யூத மத தலைவர்கள் எல்லாம் உள்ள போகல. ஏன்னா அது புறஜாதியாரோட வீடு, உள்ள போனா எங்களால பஸ்கா பண்டிகை சாப்பிட முடியாதுன்னு வெளியே இருந்துட்டாங்க. இயேசு கிறிஸ்து உள்ள இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவை விசாரணை பண்ணிட்டு வெளியே வந்து என்ன சொல்றான், வெளியே வந்து நான் அவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன், ஒரு குற்றமும் காணேன். என்ன, இப்ப அவர் வந்து டைரக்டா விடுதலை பண்ணியிருக்கலாம், ஆனா என்ன பண்ண முடியல. ஏற்கனவே இவரை பத்தி எங்க திபேரியு ராயன்ட்ட ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால இவர் என்ன பண்றாரு, அந்த கூட்டத்தை சமாதானம் பண்ணுவதற்காக, மத தலைவர்களை சமாதானம் பண்ணுவதற்காக நான் ஒரு கூட்டத்தை காணேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்றார். இப்ப என்ன, யூத தலைவர்கள் வந்து இப்படி ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. ரெண்டாவது நம்ம என்ன பார்த்தோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ரியாக்ஷன் என்ன, அவர் வாயே திறக்கல. 12வது வசனமா இருக்கட்டும் இல்ல 14வது வசனமா இருக்கட்டும், அவர் மறுமொழியே சொல்லலை. ஏன்னா பிலாத்துக்கு அது வேற ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா எல்லாரும் குற்றம் சாட்டப்பட்ட வந்து முன்னாடி வந்து நான் செய்யலை, நான் அப்படி இல்லை, நான் நல்லவேன்னு புலம்பி என்னை எப்படியாவது விடுதலை பண்ணுங்கன்னு கேட்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இவர் ஒரு பதிலும் சொல்லவே இல்லை. ஏன்னா ஏற்கனவே இவரே என்ன சொல்லிட்டாரு, இவன்கிட்ட ஒரு குற்றமும் அறியேன்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது இவங்க என்ன சொல்றாங்க, மறுபடியும் இவரை எப்படியாவது ஏதாவது பண்ணணும்னு சொல்லும்போது இவர் வந்து கலிலேயாவிலிருந்து வந்தவர் அப்படின்ன உடனே டக்குன்னு நம்மளுக்கு ஒரு பொறி தட்டுது பிலாத்துக்கு. ஆஹா,
இப்போ நம்ம பிரச்சனையை நம்ம கையில இருந்து இன்னொரு ஆள்கிட்ட தள்ளிடலாம். ஏன்னா கலிலேன்னு சொன்ன உடனே கலிலேயா பகுதி ஆள்றது யாரு? ஏரோது அந்திபா. ஏரோடு அண்டிபாஸ் அவர் தான் ஆள்றாரு. அதனால அவர்கிட்ட விட்டுட்டோம்னா நம்ம பிரச்சனை இல்லை. ஏன்னா அவரும் இந்த பஸ்கா பண்டிகைக்காக இங்கே வந்திருக்கிறாரு. அதனால ஏரோது அந்திபாட்டை அனுப்பிச்சிருவோன்னு சொல்லி ஏரோது அந்திபாட்டை அனுப்புறாரு. ஏரோது அந்திபாட்டை போனா அங்கேயும் ஆண்டவர் வாயே திறக்க மாட்டேங்கிறார். ஆண்டவர் வாயே ஏரோது அவன் பார்க்கறதுக்கு விருப்பமாகவும் இருக்கிறான். இயேசு கிறிஸ்ட ஏதாவது கேட்கணும்னு சொல்லக்கூடியவங்க. ஆனால் இவரை பார்த்துட்டு ஏற்கனவே அடி வாங்கி மூஞ்சி வீங்கி இவர் வந்து நிற்கிறவரை பார்த்து இவர் ராஜா இவர் எல்லாம் செய்ய பார்க்குறாருன்னா ஏரோதுக்கு இது பெரிய ஜோக்காலடா இருக்குது. நீங்கள் என்ன இது இந்த ஆள் ஒரு ராஜாவா? இவர் வந்து ஒரு பெரிய புரட்சி செய்யக்கூடியவரா? இவர் ஒரு ஆளா? இவரெல்லாம் ஒரு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான்? அவன் போர்ச்சேவரில் வச்சு மறுபடியும் அடித்து அவருக்கு வந்து ராஜா மாதிரி ஒரு அங்கியை உடுத்தி அவரை மறுபடியும் வந்து ஏளனம் பண்ணி யூதரின் ராஜா வாழ்கன்னு சொல்லி ஓங்கி அடித்து அவரை எல்லாம் பண்ணி துன்புறுத்தி அனுப்பக்கூடிய காரியம். அங்கேயும் என்ன பண்ணுறாரு? அவர் ஒரு பதிலும் சொல்லலை, ஒன்றுமே சொல்லலை. பேதுரு இதை குறித்து எழுதும்போது 1 பேதுரு 2வது அதிகாரம் 23 சொல்லும்போது சொல்றாரு, அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாய தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு அவர் ஒண்ணுமே செய்யாம பேசாம தம்மை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லக்கூடியதா. அப்போ பிலாத்து வந்து முதல்ல வந்து யூதர்கள் வந்து குற்றச்சாட்டு, இயேசு கிறிஸ்துவனுடைய மறுமொழி ஒண்ணுமே கிடையாது. ஆனா இந்த கூட்டத்தினுடைய எதிர்ப்பு என்று சொல்லி பார்க்கும்போது லூக்கா 23வது அதிகாரத்தில் 13 15 வரை உள்ள வசனங்கள் பாருங்களேன். பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடி வரச் செய்து அவர்களை நோக்கி, ஜனங்களை கலகத்துக்கு தூண்டி விடுகிறவனாக இந்த மனுஷனை என்னிடத்தில் கொண்டு வந்து, நீங்க என்ன கொண்டு வந்து இந்த மனுஷனை கலகத்தை தூண்டி விடுறான்னு சொல்லி என்கிட்ட கொண்டு வந்தீங்க. நான் உங்களுக்கு முன்பாக விசாரித்த போது இவன் மேல் நீங்கள் சாட்டுகிற குற்றங்களில் ஒன்றையும் நான் இவனிடத்தில் காணவில்லை. உங்களை ஏரோதினிடத்திற்கு அனுப்பினேன், அவரும் இவனிடத்தில் குற்றம் காணவில்லை. மரணத்துக்கு ஏதுவாக இவன் ஒன்றும் செய்யவில்லையே. என்ன, நானும் ஒரு குற்றமும் பார்க்கல, ஏரோது அனுப்பிச்சேன், அங்கேயும் ஒரு குற்றமும் பார்க்கல. என்ன அண்ணா கண்டுபிடிக்க முடியல, காய்வா கண்டுபிடிக்க முடியல, இவங்க ஆலோசனை சங்கம் கண்டுபிடிக்க முடியல, பிலாத்து இல்லை, ஏரோது இல்லை, யாராலையும் ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியல, ஒரு குற்றமும் காணே அப்படின்னு சொல்லக்கூடிய மறுபடியும் சொல்றார். இப்ப மத்தேயு 27வது அதிகாரத்தில் 15வது வசனத்துல இருந்து பாருங்க. காவல் பண்ணப்பட்டவர்களில் எவனை விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்வார்களோ அவனை அவர்களுக்காக விடுதலையாக்குவது பண்டிகை தோறும் தேசாதிபதிக்கு வழக்கமாய் இருந்தது. அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் எனப்பட்ட பேர் போன ஒருவன் இருந்தான். பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து அவர்கள் கூடியிருக்கையில் அவர்களை நோக்கி, எவனை நான் உங்களுக்கு விடுதலை ஆக்க வேண்டும் என்றிருக்கிறீர்கள், பரபாசையோ கிறிஸ்து எனப்படுகிற இயேசுவையோ என்று கேட்டான். இப்ப என்னன்னா, ஜனங்கள் வந்தாச்சு. நீங்க 15வது வசனத்துல பார்க்கும்போது இது காலையில ஒரு 6 மணிக்கு பக்கம் ஆயிடுச்சு. இப்ப ஜனங்கள் வந்த உடனே இப்போ என்ன, முதல்ல ஏரோதுட்டு அனுப்பிச்சா நம்ம தப்பிச்சிடலான்னு, தப்பிக்க முடியல. இப்போ என்ன பண்ணுறாரு, ஜனங்கள் முன்னாடி கேட்போம். ஏன்னா ஜனங்கள் முன்னாடி கேட்டோம்னா என்ன தெரியும், ஜனங்களுக்கு தெரியும், பிலாத்துக்கும் தெரியும் இவர் அதிசயம் பண்ணார், இவர் அற்புதங்கள் பண்ணார், இவர் வந்து ஜனங்கள் எல்லாரும் யூதருடைய ராஜா வாழ்க என்று சொல்லி ஓசன்னா, உன்னதத்திலே பிறந்தவருக்கு ஓசன்னா என்று சொல்லி ராஜபவனியா கூப்பிட்டு வந்தாங்க. இவர் ஜனங்கள் மத்தியில் பெரிய பாப்புலர். எப்படி ஜனங்கள் மத்தியில் பாப்புலர். இவரை பிடிச்சு கொண்டு வந்து விடுறது வந்து இந்த தலைவர்கள் தான். அதனால இந்த தலைவர்களை பைபாஸ் பண்ணணும், நான் இவரை விடுதலை பண்ணணும். இப்போ நான் விடுதலை பண்ணணும்னா இவங்களுக்கு எதிராக என்ன ஜனங்கள் பூரா சேர்ந்து இவரை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இது ஈஸியா போயிருன்னு சொல்லி ஜனங்களை உள்ள கொண்டு வர்றார். பிலாத்து எப்படியாவது இவர் விடுதலை செய்யணும்னு சொல்லி ஜனங்களை கொண்டு வர்றார். இந்த காலகட்டத்தில் தான் ஒரு இன்ட்ரப்ஷன். 19வது வசனம் நம்ம பார்த்ததுல இன்ட்ரப்ஷன். 19வது வசனம் அடுத்து பார்ப்போம். ஆனால் அதுக்கு அடுத்து 20வது வசனம் பாருங்களேன். பரபாசை விட்டுவிட கேட்டுக்கொள்ளவும், இயேசுவை கொலை செய்விக்கவும் பிரதான ஆசாரியரும் மூப்பரும் ஜனங்களை ஏவி விட்டார்கள். இப்போ இந்த இன்டர்வென்ஷன் இருக்கு பாருங்க, இந்த இடையில வந்து ஒரு இடைவெளி வருது பாருங்க. இது ரொம்ப அழகா தேவன் அழகா இந்த ஒரு வழியை ஏற்படுத்துறாரு. ஏன்னா இப்ப ஜனங்கள் டைரக்டா கேட்டிருந்தா ஜனங்கள் இயேசுன்னு சொல்லியிருப்பாங்க.
ஏன்னா பிலாத்து ஒவ்வொரு முறையும் சொல்லும்போது நீங்கள் நல்ல கவனமாக வாசிச்சு பாருங்க பைபிள், கிறிஸ்து என்று அழைக்கப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்யணும்? பரபாசு திருடன், பரபாசு இது பண்ணுவேன். அப்போ எப்பவுமே அபிஷேகிக்கப்பட்டவர் என்ற இயேசுவை நான் என்ன செய்யணும்? பரபாசு என்ன பண்ணும்? எப்பவுமே கேட்கும்போது அதை தான் கேட்கிறாரு. ஏன்னா ஜனங்கள் அதை எடுத்துக்கொள்வாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஆனா இங்க என்ன, கர்த்தர் இந்த ஒரு இடைவெளி வந்த உடனே இப்ப பிரதான ஆசாரியரும் மூப்பர்களும் சேர்ந்து இல்ல பரபாச விடுதலை பண்ணும் கேன்னு சொல்லி ஜனங்களை தூண்டி விடக்கூடிய ஒரு கால அளவை கர்த்தர் கொடுக்கிறார். அடுத்த வசனம் பாருங்க, 21 வசனம் பாருங்க. தேசாதிபதி ஜனங்களை நோக்கி இவ்விருவரில் எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டால் அதற்கு அவர்கள் பரபாசை என்றார்கள். இப்ப பாத்தீங்களா, அதை என்ன பண்ணிட்டான் இவங்க பூரா பிரதானாசை எல்லாம் கிளம்பி பரபாசு சொல்லு பரபாசு சொல்லு பரபாசுன்னு சொல்லுன்னு சொல்லி பரபாசு வேணும்னு சொல்லி கேட்டாங்க. இப்பதான் இந்த 22ஆம் வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்? பிலாத்து அவர்களை நோக்கி அப்படியானால் கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதாவது பிலாத்துவோட நிலைமை ஒரு இக்கட்டான நிலைமை. என்னைய விட்டு கை மீறி போகக்கூடாது, மேல திபெரிய ராயனு கம்ப்ளைண்ட் போகக்கூடாது. ஆனா இவர் குற்றமற்றவர், இவரை நான் விடுதலை செய்யணும். ஆனா விடுதலை செய்ய முடியல. அதனால இவர் என்ன பண்றாரு? நான் என்ன செய்யன்னு ஜனங்கள்கிட்ட கேட்கிறார். உடனே ஜனங்களுடைய மறுமொழி பாருங்க, அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லோரும் சொன்னார்கள். என்ன சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்லக்கூடிய, நீங்க இப்ப லூக்கா 23ஆவது அதிகாரத்துல 20ஆவது வசனத்துக்கு வாங்க, அங்க இருந்து பாருங்களேன். பிலாத்து இயேசுவை விடுதலையாக்க மனதாய் மறுபடியும் அவர்களிடத்தில் பேசினான். அவர்களோ அவனை சிலுவையில் அறையும் என்று கூக்குரலிட்டார்கள். அவன் மூன்றாம் தரம் அவர்களை நோக்கி ஏன் இவன் என்ன பொல்லாப்பு செய்தான்? நல்ல தெளிவா கேட்கிறாரு. ஏன் நான் சிலுவையில் அறையணும்? இவன் என்ன பொல்லாப்பு செய்தான்? ஏன்னா பிலாத்துக்கு நேரா பார்க்கும் போதும் ஆளுங்க அடி வாங்கி மத தலைவர்கள் அடிச்சது போக ஏரோது அடிச்சு அவங்க அவமானப்படுத்தி மூக்கு ரத்தம் வீங்கி எல்லாம் போய் அப்படி நிற்கிறாரு. ஒன்றும் பேச மாட்டேங்கிறாரு. இவனை பார்த்தாலே எனக்கு என்ன தோணுது, இவன் ஒண்ணுமே குற்றமற்றவன், நான் என்ன செய்யணும், இவன் ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் அப்படின்னு கேட்கிறாரு. மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் இவனிடத்தில் நான் காணவில்லை. அப்ப என்னன்னா, எப்படியாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சிட்டா இந்த ஆள் அனுப்பிச்சிடலாம். அதனாலதான் பிலாத்து விசாரிச்சு பார்க்கிறார், ஒரு குற்றமும் காணல. நீங்க இப்ப பாத்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை ஒரு பரிசுத்த வாழ்க்கை என்பதற்கு மிக மிக சாட்சியாக எல்லாருடைய காரியமும் ஒருத்தரும் ஒரு குற்றமும் காண முடியல. இது மிகவும் தேவையானது. ஏன்னா மத்தேயு இந்த சுவிசேஷம் எழுதும் போது இயேசு கிறிஸ்து அவர் ராஜா, அவர் உன்னதர், அவர்கிட்ட எந்த குற்றமும் இல்லை என்பதை காட்டுவதற்காக மிக தெளிவாக எழுதுறாரு. யாரும் ஒருத்தரும் ஒரு குற்றமும் பார்க்கல. மறுபடியும் சொல்றாரு, நான் ஒரு குற்றமும் காணவில்லை, ஆகையால் நான் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்றான். இப்ப என்ன பண்றாரு? ஏன் தண்டிக்கணும்? ஒரு குற்றம் இல்ல, நீ விடுதலை பண்ண வேண்டியதானே. ஆனா என்ன, ஜனங்களுக்கு முன்பாக நான் என்ன பண்ண, அப்படியே விட்டாதாயிரும், அதனால நான் என்ன பண்ணுவேன், தண்டித்து விடுதலை ஆக்குவேன் என்று. அப்படி இருந்தும் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அவர்கள் உரத்த சத்தத்தோடு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அவர்களும் பிரதான ஆசாரியரும் இட்ட சத்தம் மேற்கொண்டது. அப்பொழுது அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே ஆகட்டும் என்று பிலாத்து தீர்ப்பு செய்து, கலகத்தின் நிமித்தமும் கொலை பாதகத்தின் நிமித்தமும் காவலில் போடப்பட்டிருந்தவனை அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே விடுதலையாக்கி இயேசுவையோ அவர்கள் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுத்தார். இப்ப என்ன, ஜனங்களுடைய எப்படி இருக்கு, இவரை எப்படியாவது சிலுவையில் அறைய வேண்டும் என்று பிலாத்துவ புஷ் பண்றாங்க. அவர் அப்படியே தள்ளுறான். ஒரு அழுத்தம்னா எந்த வகையிலாவது தள்ளியே ஆக வேண்டும் என்று சொல்லக்கூடியதான். இப்ப மத்திய 27ஆவது அதிகாரத்தில் 23ஆவது வசனத்துக்கு வாங்க. தேசாதிபதியோ ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்றார். அதற்கு அவர்கள் அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள். என்ன ஜனங்கள் என்ன சொல்றாங்க, இன்னும் சத்தத்தை உயர்த்தி அவனை சிலுவையில் அறையணும்னு சொல்றாங்க. அடுத்து 25ஆவது வசனம் பாருங்களேன். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இவனுடைய இரத்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். என்ன, இரத்த பழி எங்க மேலையும் எங்கள் பிள்ளைகள் மேலும் உண்டாகட்டும். எப்படி,
நீ தானே பண்ண மாட்டேங்கிற, இந்த பழி எங்கள் மேலே உண்டாகட்டும் என்று சொல்லக்கூடியதான். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூதர்கள் எனக்கு பர்சனலாக நான் யூதர்கள் மேலே ஒரு பாசம் என்ன காரணம்னா, இந்த வேத வசனம் அவங்க பாதுகாத்து கொண்டு வரல நமக்கு வந்திருக்காது. அதனால் ஐ லவ் ஜூயிஷ் பீப்புள், தேர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். ஆனால் அவர்கள் செய்த காரியம் பார்த்தீங்களா, எங்கள் மேலே வரட்டும்னாங்க. அதே மாதிரி அந்த 70வது வருஷத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு ஒரே கரைச்சல் தான். ஏன்னா அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்தில் 28வது வசனத்தில் அவங்க சொன்ன காரியம் பாருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு இது பண்ணும்போது, பிரசங்கம் பண்ணும்போது, நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாதென்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினாலே என்ன, எருசலேம் முழுவதும் உங்க போதகத்தினால் நீங்க நிரப்பிட்டீங்க. சரி, நிரப்பி என்ன பண்றீங்க? அந்த மனுஷனுடைய இரத்த பழியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று சொன்னாங்க. அவங்க தான் கேட்டாங்க, இரத்த பழி எங்க மேல வரட்டும்னு. இப்போ பிரசங்கம் பண்ண உடனே எங்க மேல சுமத்துறீங்க அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆனால் யூதர்கள் மேலே ரத்தப்பழி வந்துச்சு, இன்றைக்கும் துரத்தப்பட்டவங்களா இருக்காங்க. ஆனால் தட் இஸ் நாட் த எண்ட் ஆஃப் த ஸ்டோரி. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, அவங்களுடைய முடிவு அப்படி இல்லை. நிச்சயமாக கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். நம்ம ரோமர் 11வது அதிகாரத்தில் பார்க்குறோம், இஸ்ரவேலர் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள், அவங்களுக்கு ஒரு ரட்சிப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அப்போ முதலாவது மத தலைவர்களுடைய குற்றச்சாட்டு, ரெண்டாவது இயேசு கிறிஸ்துவனுடைய ஆட்டிடியூடு, அவர் ஒரு பதில் சொல்லாது. மூணாவது ஜனங்கள் இவரை எப்படியாவது சிலுவையில் அறைய வேண்டும் என்று போடக்கூடிய போராட்டம். இந்த இடையில தான் இப்போ ஒரு இடைவெளி உண்டாகிறது. த இன்டர்லூட் இன்டரப்டட் பிலாத்து. என்ன, பிலாத்துவை இந்த வரக்கூடிய ஒரு இடைவெளி என்ன பண்ணுது, அங்கே ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது. ஏன்னா பிலாத்து அங்கே கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே இங்கே என்ன பண்ணுறான், அங்கே என்ன பண்ணுறாரு பிலாத்து என்ன பண்ணுறாரு, அவங்க மக்களும் வெளியே வச்சுட்டு இவர் உள்ளே போய் இயேசு கிறிஸ்துவை பேசிட்டு வர்றாரு. இப்போ அவருக்கு ஒரு செய்தி வருகிறது. 19வது வசனம் பாருங்க. இப்பதான் அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, ரொம்ப முக்கியமான நேரத்துல இருந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் எங்க இருந்து வருது, மனைவிட்ட இருந்து வருது. யோசிச்சு பாருங்களேன், ஒரு தேசாதிபதி உட்காந்து நியாய தீர்ப்பு சொல்லிட்டு இருக்கும் போது வீட்டில இருந்து மெசேஜ்னா என்ன வரும், இது நேரம் இல்லை அப்படிதானே சொல்லுவோம். கொஞ்சம் தயவு செஞ்சு நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஏன்னா நீங்கள் உடனே நம்ம வாட்சர் வீட்டிலேருந்து ஆள் அனுப்பின உடனே நம்மெல்லாம் உட்காந்து வீட்டிலேருந்து மெசேஜ் தான். உங்கள் ஒய்ஃப் நீங்கள் முக்கியமான மீட்டிங்கில் இருக்கும்போது உங்கள் ஒய்ஃப் ஃபோன் பண்ணாங்கன்னா நீங்கள் ஃபோன் எடுப்பீங்களா? நல்ல எடுக்க மாட்டீங்க, வாய்ஸ் கேட்குது, உங்கள் மைண்டு வாய்ஸ். யோசிச்சு பாருங்களேன், அந்த நேரத்தில் என்ன ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம் என்ன சொல்கிறாங்க பாருங்களேன். பிலாத்துவனுடைய மனைவியினுடைய சாட்சி என்ன, நீதிமான். எவ்வளவு அழகா நேர்த்தியா பாருங்க. அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம். ஏன்னா இங்க ரோமர்கள் மத்தியில ஒரு பெரிய ஒரு காரியம் அவங்க விசாரணை பண்றாங்க, ஒன்றும் இல்லை. ஆனா மத தலைவர்கள் குற்றம் சாட்டுறாங்க, மீதி எல்லாரும் குற்றம் சாட்டுறாங்க. ஆனா இங்க எப்படி ஒரு கான்ட்ராஸ்ட் பாருங்களேன். இங்க இருக்கிற மத தலைவர்கள் அவங்க எல்லாம் யாரு, பரிசேயர்கள், சதுசேயர்கள், பிரதான ஆசாரியர், இவங்க பூரா தங்களுடைய வாழ்க்கையை வரப்போகிற இரட்சகருக்காக அர்ப்பணித்த மக்கள். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா இவங்க பூரா வேத வசனத்தை வாசிச்சு மேசியா எங்க பிறக்க போறார், எப்படி பிறக்க போறார், எங்க வரப்போறார், என்ன செய்ய போறார் என்பதை அறிந்து கொள்வதற்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அதற்காக பணி செய்து கொண்டு வந்த மக்கள். அவங்க இவரை கொலை செய்யணுங்கிறாங்க. ஆனா ஆண்டவரை அறியாத ஒரு புறஜாதி பெண் என்ன சொல்றா, அவர் நீதிமான். என்ன ஒரு எதிர்மறை பாருங்களேன், வாட் அ கான்ட்ராஸ்ட். என்ன, இவர் ஒரு நீதிமான், ஒண்ணு செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொல்ல சொன்னான். சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன். இங்க டிவைன் ட்ரீம், ஒரு தெய்வீக கனவு ஒன்று வருது. என்ன, இங்க அவர் நீதிமான் என்று சொல்லக்கூடியதாக. நீ ஒன்றும் செய்யாத. ஆண்டவர் சில நேரங்களில் கனவுல பேசதான் செய்வார். எல்லா கனவும் கர்த்தர்ட்ட இருந்து வந்ததில்லை, சரியா? ஏன்னா நம்மதில் நிறைய பேர் கனவு காண்ற மக்கள் இருக்கீங்க. ஆவுன்னா கனவுக்கு இது என்ன அர்த்தம்னு.
ஆனால் சில காரியங்களை கர்த்தர் கனவு மூலம் சொல்ல தான் செய்கிறார். என்ன கனவு இல்லை வார்த்தைகள் மூலம் வந்தன கனவு வந்ததுன்னா இங்கே தேவன்கிட்டருந்து வரக்கூடிய கனவு என்ன, அவர் நீதிமான், அவர்கிட்ட ஒன்றும் செய்யாத, அவர் ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கனவு. நீங்கள் பார்த்தீங்கன்னா பிலாத்து இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுத்துட்றாரு. அதற்கு பின்பாக அவர் என்ன அங்கேருந்து மாற்றப்படுகிறார். 10 வருஷம் அவர் இங்கிற 26லேருந்து 37 வரைக்கும் அங்கே இருக்கிறார் பிலாத்து தேசாதிபதியாக. அதற்கு பின்பாக அவர் கவுலுங்கிற ஒரு இடத்துக்கு மாற்றுறாங்க. அங்கே போகிறாரு. அங்கே போன கொஞ்ச நாள் அவர் தூக்கு போட்டு செத்துடுறார். எப்படி யூதாஸ் காரியத்தை எப்படி செத்தானோ அதே மாதிரி பிலாத்தும் செத்து போகிறான். தற்கொலை பண்ணி தான் செத்து போகிறான். ஏன்னா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்து தெரியுமா, தற்கொலையை பற்றி சொல்லும்போது ஒரு மெயின் ரீசன் ரெட்ரிபியூஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன, நான் குற்றமற்ற இரத்தத்தை நான் சிந்த காரணமாயிட்டேன், அதனால நானும் மரிச்சு போவேன்னு சொல்லக்கூடிய யூதாஸ் காரியத்தை எப்படி செத்தாரோ அதே மாதிரி தான் பிலாத்தும் செத்தார். ஏன்னா யூதாஸ் காரியத்தை என்ன சொல்லி செத்தான், நான் குற்றமில்லாத இரத்தத்தை நான் சிந்த வச்சேன், அதே தான் இவரும் அவர் குற்றமில்லாதவர் என்று சொல்லக்கூடியதாக. இப்போ அவங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க, நான் அவர் நிமித்தம் அநேக பாடுபட்டேன் என்று சொல்லக்கூடியதான். ஆனால் இது எல்லாம் பிலாத்து ஒப்பு கொடுத்தது எல்லாம் செஞ்சுருந்தாலும் அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 23வது வசனத்தில் பார்க்கிறோம், இதெல்லாம் தேவனுடைய ஆலோசனையின்படி தேவனுடைய குறிப்பிட்ட ஆலோசனை பிரகாரம் தான் இது எல்லாமே நடக்கிறது என்பதை சொல்லக்கூடியதாக. இப்போ 5வதாக இந்த கவர்னர் கொடுத்த கன்சென்ட், இது எப்படி இதை ஒப்பு கொடுத்தாரு. 24வது வசனம் பாருங்க. கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரயத்தனத்தினாலே பிரயோஜனமில்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்த பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான். என்ன இப்ப பிலாத்துக்கு என்ன ஆயிடுச்சு, இன்னும் ஒரு கலகம் வந்துடக்கூடாது, இனி ஒரு கலகம் வந்துச்சுன்னா அவ்வளவுதான் என்று சொல்லக்கூடியதா. ஏன்னா பிலாத்து ஏற்கனவே 2 முறை ரோமுக்கு ரிப்போர்ட் பண்ணப்பட்டார். ஒன்று முதல்ல ஊர்வலமாக கேடயத்தோடு வந்தார், அதில் படம் இருந்து ராயனுடைய படம் இருந்துச்சு. 2வது அதற்கு பின்பாக இன்னொன்று இப்போ ராயனுடைய படம் இருந்துச்சு. அதனால் 2க்குமே அங்கே சொல்லி திபேரி ராயன் அவங்க 2 பேரையும் 2 முறையும் கூப்பிட்டதுனால இன்னொரு முறை போச்சுன்னா என்னுடைய வாழ்க்கை போச்சு அப்படிங்கிறதுனால அவர் என்ன கலகம் வராது இருக்கக்கூடாததுக்காக என்ன பண்ணுறாரு, அவர் என்ன பண்ணுறாரு, டெஃபினட்டாக நான் இனிமேல் வரக்கூடாது. அப்போ பிலாத்து பண்ண 3 மிஸ்டேக் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். முதல்ல என்ன பண்ணார், பதவி ஏற்க வரும்போது அவர் எல்லாம் கேடயத்தை வச்சுட்டு அதில் பூரா உருவம் பொருத்திட்டு வந்தார். அதனால் அவங்க கடைசியில் அதை அவர் வித்ட்ரா பண்ண வேண்டியாகி போச்சு. 2வது வாய்க்கால் அணைக்கட்டு கட்டுவதற்கு பணம் ட்ரெஷரியிலேருந்து இருக்கும், ஆலயத்திலேருந்து எடுத்தார், அது வேறு வழி இல்லாமல் அவர் திரும்ப கொடுக்க வேண்டியாக போச்சு. 3வது அவர் வீட்டில் இங்கே அரண்மனை கட்டும்போது அதில் டோரில் இது போட்டார், அதுவும் திபேரி ராயன்ட்டு சொல்லி வஞ்சதுனால இப்போது அவரோட நிலைமை ரொம்ப ஒரு இக்கட்டான நிலைமை. அதனால் என்ன, எப்படியாவது இவரை நான் விடுதலை பண்ணணும்னு சொல்லி பார்க்குறாரு, முடியலை. கடைசியில் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் போயிடுறாரு. அதனால் என்ன பண்ணுறாரு, எல்லாருக்கும் முன்னாடியும் கூப்பிட்டு வச்சு, நம்ம கூட தமிழில் சொல்லுவோம் கை கழுவிட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது இங்கேருந்து வந்ததான். இது என்ன கை கழுவுறது என்னதுன்னா, இது யூதர்களுடைய வழக்கம். நீங்கள் வீட்டில் போய் பிறகு வாசிங்க, உபாகமம் 21வது அதிகாரம் எடுத்து வாசித்து பாருங்கள். அதாவது ஒரு பட்டணத்தில் ஒரு கொலை நடந்துருச்சு, ஒருத்தன் செத்து போயிட்டான், உங்களால் கண்டுபிடிக்க முடியல, ஒரு பணம் கிடக்கு, யார் கொலை செஞ்சாங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்வதற்கு கர்த்தர் ஒரு காரியத்தை கொடுத்துருக்காரு. நீங்கள் அதில் 6வது வசனத்திலிருந்து கொஞ்சம் மட்டும் வாசிங்களேன். கொலை செய்யப்பட்டவனுக்கு சமீபமான பட்டணம், கொலை செய்யப்பட்டதுலேருந்து 2 பட்டணம் என்னென்ன பட்டணம் இருக்கோ அதுக்கு அளக்கணும். அதுல சமீபமான பட்டணம் எதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சு எல்லாரும் பள்ளத்தாக்கிலே தலை வெட்டப்பட்ட கிடாரியின் மேல் தங்கள் கைகளை கழுவி எங்கள் கைகள் அந்த இரத்தத்தை சிந்தினதும் இல்லை, எங்கள் கண்கள் அதை கண்டதும் இல்லை, கர்த்தாவே நீர் மீட்டு கொண்ட உமது ஜனமாகிய
இஸ்ரவேலின் மேல் குற்றமில்லாத இரத்த பழியை சுமத்தாமல் உமது ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் கிருபை உள்ளவராயிரும் என்று சொல்வார்களாக. அப்பொழுது இரத்தப்பழி அவர்களுக்கு நிவர்த்தியாகும். இப்படி கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை நீ செய்வாயாகில் குற்றமில்லாத இரத்தப்பழியை உன் நடுவில் இருந்து விலக்கி போடுவாய். அப்ப என்னன்னா, எங்களால கண்டுபிடிக்க முடியல, அதனால இந்த குற்றத்துக்குரிய பழி வரக்கூடாது. ஏன்னா நீங்க வேத வசனத்துல பாத்தீங்கன்னா மிக தெளிவா இருக்கும். கர்த்தர் ரத்தம் சிந்துவதை மிக இதாக எடுக்கக்கூடியது. ஏன்னா ஆபேலுடைய ரத்தம் என்னை கூப்பிடுதுன்னு சொன்னார் இல்லையா? ஏன்னா பூமியிலேருந்து ஆபேலுடைய ரத்தம் கூதுன்னு. ஏன்னா நீங்கள் எப்போவுமே ஒரு இரத்த பழிக்கு ரொம்ப ஒரு சொல்லக்கூடியது. ஏன்னா ஆதியாகமம் 9வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். ஏன்னா பழிக்கு பழி என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்போ என்னன்னா இங்கே ஒரு பழி ரத்தம் சிந்தப்படுது. அப்போ எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லும் விதமாக யூதர்கள் செய்யக்கூடிய வழக்கத்தின்படி இங்கே பிலாத்து என்ன பண்ணுறாரு, எல்லாருக்கும் முன்னாடி கொண்டு எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி கை கழுவக்கூடிய ஒரு காரியத்தை பண்ணுறாரு. அதனால தான் அங்கே மக்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த இரத்தப்பழி எங்கள் மேலேயும் எங்கள் பிள்ளைகள் மேலேயும் வரட்டும்னு சொல்லி அவங்களே எடுத்துக்கொண்டாங்க. அதனால தான் இது அவங்க இன்னைக்கும் பாடுபடக்கூடிய காரியம். ஆனால் இங்கே பிலாத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குற்றமற்றவர் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொன்னார். ஆனால் அவர் ஏதாவது ஒரு விஷயத்தில் குற்றம் பண்ணியிருப்பாருன்னு சொல்லி தேடி இருக்க மாட்டாரா? நிச்சயமா. ஆனால் ஒன்றுமே இல்லாதனால தான் தேசாதிபதி என்ன பண்ணுறான், கையை கழுவுறான். ஏன்னா நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, மனைவி சொல்லும்போது அவங்க மனைவிக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குல்ல. ஏன்னா அவங்க முந்தின நாள் இரவு பிலாத்துட்டு பெர்மிஷன் வாங்கியிருக்கணும். போர் சேவர்கள் வேணும், இந்த மாதிரி ஒருத்தரை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ பிலாத்து தன் மனைவிகிட்ட பேசியிருக்கிறாரு. அதனால் அந்த பிலாத்துடைய மனைவிக்கு வந்த கனவுனால தான் அவங்க எச்சரிக்கை கொடுக்குறாங்க, அவர் நீதிமான், நீ ஒன்றும் செய்யாத. அப்போ இங்கே பிலாத்துக்கு மறுபடி என்ன தெரியுது, நீதிமான், என்னால் ஒன்றும் செய்ய முடியல என்று சொல்லக்கூடியதாக. அப்போ ஒருத்தராலையும் ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியல. இப்ப 26வது வசனம் பாருங்க. அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். இங்க மத்தேயு முழு டீட்டெயில் கொடுக்கல. மத்தேயு என்ன பண்ணிட்டாரு, உடனே கையை கழுவிட்டு அடிச்சு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடியதா. நீங்க யோவான் 19வது அதிகாரத்துக்கு வாங்க. ஏன்னா இங்க கொடுக்கப்படாத டீட்டெயில் இங்க யோவான்ல ரொம்ப அழகா யோவான் கொடுக்கிறார் பாருங்க. யோவான் 19வது அதிகாரத்துக்கு வாங்க, 1வது வசனம் பாருங்க. அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான். போர் சேவகர் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தி. யூதர்கள் வாரில் அடிக்கிறது 40 அடி அடிப்பாங்க. 40க்கு பதிலாக ஒரு அடி குறைச்சி அடிச்சிருவாங்க. ஏன்னா கவுண்ட் மிஸ்ட் ஆகி போச்சுன்னா தப்புன்னு சொல்லி. ஆனால் ரோமர்கள் அப்படி இல்லை. இவங்க அந்த வாரில் அடிக்கிறதுன்னா ஒரு சின்ன கட்டை, இவ்வளோ தூரத்தில் ஒரு கட்டை, கைப்பிடி அளவுக்கு ஒரு கட்டை இருக்கும். அதற்கு பின்பாக நல்ல நீளமான ஒரு வாறு, அதில் கண்ணாடி, பீங்கான், இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்கும். அதை போட்டு வாரில் அடிச்சிங்கன்னு வைங்களேன், பின்னாடி இருந்து இதையெல்லாம் பிச்சுக்கிட்டு வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு தண்டனையை கொடுக்குறான். என்ன காரணம், இவர் எப்படியாவது இவரை விடுதலை பண்ணிடலாம். ஏன்னா நான் என்ன ஜனங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அதே சமயத்தில் இயேசுவையும் விடுதலை பண்ணணும். அதனால என்ன பண்ணுவோம், இவரை நல்லா வாரில் அடித்து இவரை விடுதலை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காம்ப்ரமைஸுக்கு வர்றார். தான் இதை அடிக்க சொல்றாரு. அடுத்த வசனம் பாருங்க. யூதருடைய ராஜாவை வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள். அடுத்து என்ன, யூதருடைய ராஜாவே என்று சொல்லி அவன் என்ன பண்றான், இப்ப ஜனங்களுக்கு முன்பாக, அதாவது இவர் யூதருடைய ராஜா இல்லை அப்படிங்கிறத காட்டும் விதம். ஏன்னா அவங்களுடைய குற்றச்சாட்டு அதுதானே, ஏன்னா ராஜான்னு சொல்லி சொல்றான் அப்படின்னு சொல்லக்கூடியதா. அப்ப இங்க இதை மார்க் பண்ணக்கூடியது, அவங்களை ஏளனம் பண்ணக்கூடியதா செய்யும் போது அவர்கள் இயேசு கிறிஸ்து சரி விட்டு தொலைச்சிருன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவதற்காக சொல்லக்கூடிய ஒரு காரியம். இவளையும் பண்ணிட்டு என்ன பண்றாரு பிலாத்து, என்ன பண்றாரு, 4வது வசனம் பாருங்களேன். பிலாத்து மறுபடியும் வெளியே நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று நீங்கள் அறியும்படிக்கு இதோ உங்களிடத்தில் இவனை வெளியே கொண்டு வருகிறேன் என்றான். இப்ப பாருங்களேன், இவ்வளவு அடிச்சுட்டு மறுபடியும் வெளியே வராரு. இன்னும் அவங்க வெளியே இருக்கிறாங்க, உள்ள எல்லாம் செஞ்சுட்டு இப்ப என்ன சொல்றாரு,
இயேசு கிறிஸ்துட்ட எந்த குற்றமும் இல்லைன்னு சொல்லி காட்டுவதற்கு நான் என்ன பண்றேன், அவரை வெளியே கொண்டு வர்றேன். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அவ்வளவு அடி வாங்கி முகம் பிஞ்சு கோரமா அவ்வளவு ஒரு நிக்க கூட திராணி இல்லாம ஒரு மனுஷனை கொண்டு வந்து முன்னாடி நிற்கும்போது இவங்க இவரை விட்டுருங்கன்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்து தான் பிலாத்து இதை செய்கிறார். சரியா? 5வது வசனம் பாருங்க. இயேசு முள்முடியும் சிவப்பங்கியும் தரித்தவராய் வெளியே வந்தார். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி இதோ இந்த மனுஷன் என்றான். இங்க நம்ம தமிழ்ல இதோ இந்த மனுஷன் உடனே ஏதோ ஒண்ணு இல்ல, பிஹோல்ட். எப்படி எல்லாரும் பாருங்க, எப்படி நீங்க குற்றம் சாட்டின இதோ பாருங்க அந்த மனுஷன். என்ன நீங்க எல்லாம் குற்றம் சாட்டினீங்களேப்பா, பெரிய ராஜா அதுன்னு சொன்னீங்க, இங்க பாரு இவன் எவ்வளவு கேவலமா இருக்கிறான், ஒண்ணுமே இல்லை பார்க்கறதுக்கு. நீங்க இவனை போய் ஒரு ராஜான்னு சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அர்த்தமாகத்தான் இங்க பிலாத்து கொண்டு வர்றார். பிலாத்து கொண்டு வரும்போது, எப்பா நீங்க சொன்னீங்களே பெரிய ராஜா அதுன்னு, நீங்க பாரு இவர் இப்படிப்பட்ட ஒரு ஆளா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல கொண்டு கொடுக்கிறாரு. அடுத்து அவங்க மறுமொழி பாருங்க. அதுக்கு பிரதான ஆசாரியரும் சேவகரும் அவரை கண்டபோது சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, நீங்களே இவனை கொண்டு போய். அடுத்து பிலாத்தோட இன்னொரு சிஸ்டம் பாருங்க, என்ன பண்றாரு, நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள், நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்றான். இப்ப என்ன சொல்றாரு, நீங்களே கொண்டு போய் செஞ்சுவோங்க, நான் இதுல இன்வால்வ் ஆக விரும்பல. பிலாத்து கடைசியிலையும் பாருங்க, அங்கேயும் என்ன பண்றாரு, கடைசியா ஒப்பு கொடுக்கறதுக்கு முன்பாக என்ன சொல்றாரு, என்கிட்ட ஒண்ணு இல்லை, நீங்களே போய் பண்ணிக்கோங்க. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் 13வது அதிகாரத்தில் 22 23 வசனத்துல, தான் இன்ன விதமாய் மரிக்க போகிறார், இன்ன விதமாய் உயிர்த்தெழ போகிறார் சொல்லி. அப்ப அதுக்கு மறுபடியும் அங்க சொல்லக்கூடிய ஒரு காரியம். அடுத்து 7வது வசனம் பாருங்க. யூதர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, இவங்க அது உடனே அதுக்கு பதில் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு, இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியினால். இப்பதான் உண்மையான காரியத்தை சொல்றாங்க. இப்ப எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் இருக்கு, இதுவரைக்கும் நாங்க சொன்னதெல்லாம் பொய் குற்றச்சாட்டு. இவன் ராஜான்னு சொன்னது, இவன் ராயனுக்கு வரி கட்டக்கூடாது, கலகம் பண்ணது, இதெல்லாம் பொய் குற்றச்சாட்டு. இப்ப எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் இருக்கு, ஏன்னா நீ போய் இவனை போய் கொலை பண்ணுன்னு சொல்ற, சிலுவையில் அறைன்னு சொன்ன, எங்களால பண்ண முடியாது. ஏன்னா எங்களுக்குன்னு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு. அந்த நியாயப்பிரமாணத்தின் பிரகாரம் என்ன சொல்றான், இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியினால அந்த நியாய பிரமாணத்தின்படியே இவன் சாக வேண்டும் என்றார்கள். இப்ப நீங்க ஒரு நிமிஷம் பிலாத்துவோட கோணத்திலிருந்து பார்க்கணும். இப்ப பிலாத்துக்கு இவன் தேவனுடைய குமாரன் சொன்ன உடனே பிலாத்துக்கு இன்னொரு தடவை அள்ளு விட்டுருச்சு. ஏன்னா 2 தடவையும் திபேரி ராயனுக்கு பிலாத்துவ குற்றம் சாட்டின காரணம் என்ன, விக்கிரக ஆராதனை. என்ன கடவுள் வேற யாரு, ஏன்னா பிலாத்து ராயனை வணங்கக்கூடியவங்க, ரோமர் சிட்டிசன்ல சீசர் இஸ் லார்டுன்னு சொல்லக்கூடியவங்க. ராயன் சீசர், ராயனை கடவுளாக, கடவுளுடைய அவதாரமாக, கடவுளுடைய மனுஷனாக நினைச்சாங்க, அவன் கடவுளா வணங்கினாங்க. இப்போ நான் இவன் தேவனுடைய குமாரன் சொல்லி சொன்னவனே, அப்ப இன்னொரு ஃபால்ஸ் காடா, இப்போ இன்னொரு பொய்யான ஒரு கடவுளா அப்படிங்கிற ஒரு இது வந்த உடனே பிலாத்துக்கு அரண்டுனான். நீங்க அடுத்த வசனம் வாசிங்களேன். பிலாத்து இந்த வார்த்தையை கேட்டபோது அதிகமாய் பயந்து, ஏன்னா இப்ப என்கிட்ட இவங்க சொல்ற காரியம், இதுவரைக்கும் சொன்ன காரியம் வேற. இப்ப என்கிட்ட என்ன சொல்றாங்க, எப்ப இந்த பாரு இந்த மனுஷன் சொல்லி அடிச்சு கொண்டு உங்க முன்னாடி நிறுத்தினா, இப்ப நீங்க சொல்றது என்ன, இவன் தேவனுடைய குமாரன், அப்ப நான் மறுபடியும் இன்னொரு ஃபால்ஸ் கார்டுன்னு சொல்லக்கூடியதை ஹேண்டில் பண்றேனா, இதனால மறுபடியும் ரோமாபுரிக்கு போயிருமோங்கிற ஒரு பயம் வந்துருச்சு. இப்ப எப்படி ஒரு சாத்தானுடைய காரியம் பாருங்க, எவ்வளவு அழகா என்ன காரியமா கொண்டு விடுறான்னு. இப்ப அவங்களுக்கெல்லாம் என்ன வந்துருச்சு, நான் இன்னொரு கடவுள் வந்தேன்னா மறுபடியும் இது ராயன்ட்ட போகும், மறுபடியும் எனக்கு பிரச்சனை வந்துடும். அப்ப பிலாத்துக்கு பயம் வந்த உடனே அவன் என்ன பண்றான், அடுத்த வசனம் பாருங்க.
மறுபடியும் அரண்மனைக்குள்ளே உடனே மறுபடியும் யோவான் 19:9 மறுபடியும் அரண்மனைக்குள்ள ஏன்னா வெளியே உள்ள போய் இயேசுவை நோக்கி நீ எங்கே இருந்து வந்தவன் என்றான். எப்பா நீ சொல்லு, நீ ஒரு கடவுள்னா நீ எங்க இருந்து வந்த? இப்ப பாருங்க, ஒரு நிமிஷம் பிலாத்துவோட கோணத்துல இருந்து பாருங்களேன். ஏன்னா எனக்கு உன்னை விடுதலை பண்ணணும், ஆனா இவங்க எல்லாம் உன்னை சிலுவையில் அறைன்னு சொல்றாங்க. இப்ப எல்லாம் போய் இவங்க என்ன சொல்லிட்டாங்க, நீ தேவனுடைய குமாரன், நீ ஒரு கடவுள்ன்றாங்க. நீ எங்க இருந்து வந்த? நான் தேசாதிபதி தான், உன்னை என்னால விடுதலை செய்ய முடியும். அப்ப என்ன சொல்றாரு, நீ எங்க இருந்து வந்த அப்படின்னு சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? அதற்கு இயேசு மாறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை, ஒண்ணுமே பதில் சொல்ல. ஏன்னா இப்ப பிலாத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்ன, 2 முறையும் என்னைய நான் வேற கடவுள் வச்சிருக்கேன்னு சொல்லி தான் என்னை இது பண்ணானுங்க. மறுபடி இப்ப இவரும் கடவுளோட பிள்ளை, இன்னொரு கடவுள்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப இதை நான் எப்படி ஹேண்டில் பண்றது, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய பயம். அப்போ இயேசு கிறிஸ்துவை போய் சொல்ல, நீ எங்க இருந்து வந்த சொல்லு அப்படின்னு சொன்னா அவர் பதிலே சொல்ல. அடுத்த வசனம் 10ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது பிலாத்து நீ என்னோட பேசுகிறது இல்லையா? எப்பா நீ பேச மாட்டேங்கிறியே, நீ என்கிட்ட பேச மாட்டேங்கிற, எனக்கு நான் அதிகாரத்தை பயன்படுத்துறதா இல்லை என்ன செய்யறது தெரியல, என் நிலைமை இக்கட்டான நிலைமை, என்கிட்ட நீ பதில் பேச மாட்டேங்கிறியா? நீங்க ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு தேசாதிபதி என்ன, யூதர்கள் கலகம் பண்றான், நீங்க வெளியே நிக்கிறான், உள்ள வரமாட்டேங்கிறான். இவர் வெளியே நின்று போய் பேசிட்டு வர்றாரு. அதே இவருக்கு வீக்கு, பொசிஷன் வீக்கு. இது மாத்திரமில்ல, இவரை விடுதலை பண்றதுக்கு அடிச்சு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினாலும் இவனுக்கு என்ன பண்ணா, சிலுவையில் அறையணும். காரணம் என்னன்னா, ஒரு தேவனுடைய குமாரன் சொல்லிட்டாரு எங்க நியாய பிரமாணத்தின் பிரகாரம். இப்ப மறுபடியும் ஒரு ஃபால்ஸ் கார்டு, இதனால ரோமுக்கு போயிடக்கூடாது, ஏன் தலையை வெட்டிடுவானுங்க. அதனால உள்ள கொண்டு வந்து நீ எங்க இருந்து வந்தன்னா, நீ என்கிட்ட பதில் சொல்ல மாட்டேங்கிறியா? அப்ப எப்படி பாத்தீங்களா பிலாத்தோட நிலைமையை பாருங்க. நீ என்கிட்ட பதில் சொல்ல மாட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உனக்கு தெரியாதா என்றான். இப்ப கிரக்ஸ் ஆஃப் த மேட்டருக்கு வரார். என்னுடைய அதிகாரம் என்னன்னு தெரியுமா? உன்னை விடுதலையும் பண்ண முடியும், உன்னால ஒன்னும் செய்ய முடியாது. அடுத்து இப்போ ஆண்டவர் பதில் சொல்றாரு பாருங்க. இயேசு பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டாலே உன் மேல உனக்கு ஒரு அதிகாரம் இராது, ஆனபடியினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்றார். ஆண்டவர் சொல்றார், நீ உனக்கிட்ட ஒரு அதிகாரமும் கிடையாது, என்னை ஒப்பு கொடுத்தா அவனுக்கு தான் அதிக பாவம். அடுத்து 12ஆம் வசனம் பாருங்க. அது முதல் பிலாத்து அவரை விடுதலை பண்ண வகை தேடினான். இப்ப பிலாத்துக்கு என்ன, எப்படியாவது ஒரு விடுதலை பண்ணிடணும். எவ்வளவு பெரிய டயலமா ஓடுது பாருங்க. முதல்ல அடிச்சு விடுதலை பண்ணிடுவோன்னு பார்த்தாரு, அடுத்து பரபாசாய் வேணான்னு கேட்டு விடுதலை பண்ணிடுவோன்னு பார்த்தாரு, ஜனங்களை கொண்டு விளையாட்டு விடுதலை பண்ணிடுவோன்னு பார்த்தாரு. இப்ப எதுவுமே முடியல. இப்ப எப்படியாவது இவரை விடுதலை பண்ணணும் அப்படின்னு வகை தேடினான். யூதர்கள் அவனை நோக்கி, இப்ப அவங்க என்ன பண்றாங்க, யூதர்கள் அவனை நோக்கி, இவனை விடுதலை பண்ணினால் நீர் ராயனுக்கு சிநேகிதன் அல்ல. இப்ப பொலிட்டிக்கலா கொண்டு வராங்க. எப்படி பாருங்க, சாத்தானுடைய முதல்ல ஸ்பிரிச்சுவலா கொண்டு வந்தாங்க. எப்படி, இது தேவனுடைய குமாரன், எங்க நியாயப்பிரமாணத்தின் பிரகாரம் சொல்லிட்டான்னு. இப்ப என்ன சொல்லிட்டான், நீ விடுதலை பண்ணேன்னா நீ யாரு, உங்க ராயன், உன்னுடைய பாசுக்கு நீ சிநேகிதன் அல்ல, நீ தேச துரோகம் பண்ற, உன்னுடைய தேசத்துக்கு நீ உண்மையானவன் இல்ல, நீ ராயனுக்கு சிநேகிதன் அல்ல. தன்னை ராஜாவென்கிறவன் எவனோ அவன் ராயனுக்கு விரோதி என்று சத்தமிட்டார்கள். இப்ப என்ன, யூதர்கள் மத தலைவர்கள் பொலிட்டிக்கலா மாறிட்டாங்க. இப்ப யார் வேணாலும் அரசியலுக்கு வரலான்னு ஆகி போச்சுல. அதே மாதிரி இவனும் இவங்க பூரா என்ன பண்றானுங்க, அரசியலுக்கு வரான். அரசியல் பிரகாரமா என்ன, நீ ராயனுக்கு நண்பன் இல்ல. இப்ப 13ஆம் வசனம் பாருங்க. பிலாத்து இந்த வார்த்தையை கேட்ட பொழுது இயேசுவை வெளியே அழைத்து வந்து தளவரிசைப்படுத்தின மேடை என்றும் எபிரேய பாஷையிலே கபத்தா என்றும் சொல்லப்பட்ட இடத்திலே நியாயாசனத்தின் மேல் உட்கார்ந்தார். இப்ப என்னன்னா, பிலாத்து தேசாதிபதி என்கிற இருக்கையை கொண்டு வெளியே கொண்டு போட்டு அங்க உட்கார்றாரு. என்னன்னா, இப்ப ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போறார்.
அந்த சேரை எங்கே கொண்டு வந்து போடுறாரோ அது கோர்ட்டாக மாறிடும். அதுதான் அங்கே கணக்கு. ஏன்னா இப்போ முன்னாடி வந்து பேசிட்டு போனார், இப்போ இங்கே உட்காந்து பேசினார்னா அதுதான் ஃபைனல். ஸோ அப்போ என்ன ஜட்ஜ்மெண்ட் சீட்டு வந்துருச்சு. ஐயா நீதிபதி இருக்கையில் உட்கார்றாரு. சரியா? அந்த நாள் பஸ்காவுக்கு ஆயத்த நாளும் ஏறக்குறைய 6 மணி நேரமுமாய் இருந்தது. அப்பொழுது அவன் யூதர்களை நோக்கி, இதோ உங்கள் ராஜா என்றான். அவர்கள் இவனை அகற்றும் சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, உங்கள் ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமா என்றான். பிரதான ஆசாரியர் பிரதியுத்தரமாக, யாரு பிரதான ஆசாரியர் பிரதியுத்தரமாக, ராயனே அல்லாமல் எங்களுக்கு வேறே ராஜா இல்லை என்றார்கள். ஹலோ, பிரதான ஆசாரியர் என்ன சொல்றாரு? எங்க ராஜா யாரு? எவ்வளவு பெரிய தூஷணம் பாத்தீங்களா? பிரதான ஆசாரியர், தேவனால் வழிநடத்தப்படுகிறவர், அவர் சொல்றாரு. எவ்வளவு பொலிட்டிக்கலா மாறிட்டாங்க பாருங்க. எங்களுக்கு ராஜா யாரு? ராயன் தான். எவ்வளவு ஒரு மோசமான எவ்வளவு கீழ்த்தரமா போயிட்டாங்க பாத்தீங்களா? அவ்வளவு மோசமாக நம்ப முடியுதா? ஒரு பிரதான ஆசாரியர் என்ன கர்த்தரை நிராகரித்து எங்களுக்கு ராயன் தான் ராஜான்னு சொல்லக்கூடியது. இப்போ இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் பிலாத்துவால ஒன்றும் செய்ய முடியல. பிலாத்து எவ்வளவோ ட்ரை பண்ணாரு. முதல்ல எப்படியாவது ஜனங்களை உள்ளே கொண்டு வந்துச்சு சரி பண்ணிடலான்னு. அடுத்து அவங்கள எப்படியாவது நீங்களே பண்ணிக்கோங்கன்னாரு. அடுத்து இயேசு கிறிஸ்துவை 4 அடி அடித்து இவரை விட்டு அவனை போயிடுவான்னு சொல்லி பார்த்தாரு. இல்லை. கடைசியாக கொண்டு இதாப்பா அவங்க ராஜான்னு கொண்டு காட்டினார். அப்பவும் இல்லை. அதுக்கப்புறம் அங்கே சாத்தானுடைய திட்டம் என்ன? முதல்ல என்ன கொண்டு தான் இது தேவனுடைய குமாரன். அடுத்து என்ன கொண்டு தான் பொலிட்டிக்கலாக கொண்டு எப்பா இவர் தான் ராஜா. அப்போ எவ்வளவு நேர்த்தியாக இவங்க செய்யக்கூடிய ஒரு காரியம் பாருங்க. ஆனால் இது எல்லாத்துலேயும் ஒரு காரியம் என்ன பார்க்குறோம்? இயேசு கிறிஸ்து குற்றமற்றவர், ஒரு குற்றமும் காண முடியல யாராலையும். அவர் பர்ஃபெக்ட், ஹோலி. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் ஒரு பலி செலுத்தப்படும் போது பிரதான ஆசாரியன் எல்லாத்தையும் செக் பண்ணி இது பழுதற்ற பலி என்று சொல்லணும். தேசத்துக்காக பலி கொடுக்க போகும்போது இது பலி, இது பிரதானமானது, இது ஒன்றுமே இல்லைன்னு. இப்போ இயேசு கிறிஸ்து ஒரு குற்றமற்றவராய், ஒரு பாவம் அறியாதவராய், எல்லாவற்றிற்கு மேலே உயர்த்தப்பட்டவராய், ஒரு பரிசுத்தராய் அங்கே போகக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். இப்போ நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். மத்தேயு இங்கே எழுதும்போது ரொம்ப அழகாக நேர்த்தியாக எழுதுகிறாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன ஒரு பர்ஃபெக்ட் சாக்ரிஃபைஸ். ஏன்னா யூதர்கள் ட்ரை பண்ணாங்க 3 முறை, ரோமர்கள் ட்ரை பண்ணாங்க. யாரும் ஒருவராலும் எந்த குற்றமும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை. இப்போ இந்த இயேசு என்று அழைக்கப்பட்ட, கிறிஸ்து என்று அழைக்கப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று பிலாத்து கேட்டார். இன்னைக்கு கேட்டுட்ருக்க நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த இயேசுவை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஒய் யூ மஸ்ட் ஃபேஸ் தட் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா நீங்கள் எல்லாருமே, நம்ம எல்லாருமே என்ன, இயேசு கிறிஸ்து அவர் எல்லாருக்கும், ஏன்னா அவர் எல்லார் மேலே ஒவ்வொரு இருதயத்தின் மேலும் தான் ராஜா என்று ஒரு கிளைம் பண்ணக்கூடியவர். ஏன்னா நம்ம எல்லாரும் ஏன் தெரியுமா டீல் பண்ணணும்? ஏன்னா அவர் தேவன். மத்தேயு 1வது அதிகாரம் 23வது வசனத்தில் அவருக்கு பேர் என்ன? இம்மானுவேல். அதுக்கு என்ன? தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லக்கூடியதாக. அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 14வது வசனம் அவர் என்ன? பரிசுத்த தெய்வம் என்று சொல்லக்கூடியதாக. யோவான் 8வது அதிகாரம் என்ன சொல்லுது? நீங்கள் தேவனை, இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டீங்கன்னா தேவனை அறிந்து கொண்டீங்க. யோவான் 15வது அதிகாரம் சொல்லு, அவரை வெறுத்தீங்கன்னா பிதாவாகிய தேவனை வெறுத்தீங்கன்னு. மத்தேயு 10வது அதிகாரம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்கன்னா பிதாவாகிய தேவனை விசுவாசிங்கன்னு. யோவான் 14வது அதிகாரம் அவரை பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவனை பார்த்தீங்க.
யோவான் 5வது அதிகாரம் இயேசு கிறிஸ்துவை கனப்படுத்துனீங்கன்னா பிதாவை கனப்படுத்துனீங்கன்னு. மார்க் 9வது அதிகாரம் அவரை ஏற்றுக்கொண்டீங்கன்னா பிதாவாகிய தேவனை ஏற்றுக்கொண்டீங்கன்னு. அது மாத்திரமில்ல, மத்தேயு 28:20 சொல்கிறாரு, இதோ உலக முடிவு பரியந்தம் நான் உங்களோட கூட இருக்கிறேன். அது என்ன? தேவனுக்கே உரியது, அவர் எட்டர்னல் காட் என்று சொல்லக்கூடியதாய். யோவான் எபிரேயர் 13:8 இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். யோவான் 1:3 சகலமும் அவர் மூலமாய் அவருக்கென்று உருவாக்கப்பட்டது. மார்க் 2வது அதிகாரம் 5வது வசனம் அவர் எல்லாருடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவராய் இருந்தார். பிலிப்பியர் 2வது அதிகாரம் ஒரு நாள் எல்லா முழங்கால்களும் முடங்கும், எல்லா நாவும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து முன்பாக அறிக்கையிடும் என்று சொல்லக்கூடியதாக. இயேசு கிறிஸ்து முழுமையாக தேவன், அவர்தான் முழுமையாக மனிதனாக இருந்தார். அவர் பூமியில் பிறந்தார், ஒரு பரிசுத்தமாய் வாழ்ந்தார், பரிசுத்தமாய் இருந்தார். அவர் ஒரு குற்றம் இல்லாதவரா கல்வாரி சிலுவையில் நம்முடைய பாவங்களுக்காக பலியானார். அவர் மறுபடியும் உயிர் தெழுந்தார். அவர் நம்மளை போல எல்லாரையும் போல அவர் சாதாரண மனிதனாக வாழ்க்கை வாழ்ந்தார். அது மாத்திரமல்ல, பழைய ஏற்பாடு ரொம்ப தெளிவாக காட்டுகிறது, அவர் தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட உலக இரட்சகர் என்று சொல்லக்கூடியதாக தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தான் உலகம் முழுவதற்கும் மீட்பு என்று சொன்னார். அவருடைய பிறப்பு மீகா தீர்க்கதரிசி அவர் பெத்லகேமில் பிறப்பாருன்னு சொன்னார். தானியேல் எந்த காலகட்டத்தில் பிறப்பாருன்னு சொன்னார். ஏசாயா அவர் ஒரு கன்னிகையின் வயிற்றில் பிறப்பான்னு சொல்லி சொன்னார். ஆதியாகமம் 9வது அதிகாரம் அவர் யூத வம்சத்தில் வருவார்னு சொல்லி சொன்னார். ஆதியாகமம் 22 அவர் ஆபிரகாமுடைய சந்ததியில் வருவார்னு சொன்னார். ஆதியாகமம் 49 அவர் ஜூடாவினுடைய வம்சாவளியில் வருவார்னு சொன்னார். 2 சாமுவேல் 7 அவர் தாவீதின் குமாரனா வருவார்னு சொன்னார். ஓசியா 2 அவர் எகிப்திலிருந்து எடுக்கப்படுவார்னு சொன்னார். அவருடைய வாழ்க்கையில் உபாகமத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டது, அவர் மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியாக இருப்பார்னு. சங்கீதம் 22 அவர் சொன்னது, அவர் கர்த்தரை முழுமையாக நம்பினார் என்று சொல்லக்கூடியதா. ஏசாயா 9வது அதிகாரம் அவர் கலிலேயா பகுதியில் மினிஸ்ட்ரி பண்ணுவார்னு சொல்லுது. ஏசாயா 11வது அதிகாரம் அவர் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இருப்பார்னு. ஏசாயா 53 நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் நோய்களை எல்லாம் அவர் தூக்கி சுமந்தார்னு. சகரியா 9வது அதிகாரம் அவர் கழுதையின் மேலும் மரியின் மேல் வருவார்னு சொன்னார். ஏசாயா 35 அவர் அநேக அற்புதங்களை பண்ணுவார்னு சொன்னார். அவருடைய மரணம் சங்கீதம் 2 அவருடைய மரணம் சந்திப்பார்னு சொன்னார். சங்கீதம் 22 அவர் மரணத்தில் மறுதளிக்கப்படுவார் என்று சொல்லக்கூடியதாக. அதே மாதிரி 22வது சங்கீதம் அவர் எல்லாராலையும் குற்றம் சாட்டப்படுவார், அவரை கேளனம் பண்ணுவாங்கன்னு. சகரியா 11 அவர் 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுக்கப்படுவார். சகரியா 12 அவர் குத்தப்படுவார் என்று சொல்லக்கூடியதாக. ஏசாயா 52 அவர் எல்லாரும் கேவலமாக நடத்தப்படுவார். ஏசாயா 53 மொத்த பாவங்களுக்காக மரிப்பார். சங்கீதம் 22 அவருடைய துணி அவருடைய அங்கி பங்கிடப்படும் சொல்லப்பட்டது. சங்கீதம் 41 அவர் நண்பர்களால் காட்டி கொடுக்கப்படுவார். சங்கீதம் 34 அவருடைய ஒரு எலும்பும் நொறுக்கப்படாதுன்னு. ஏசாயா 50 அவருடைய தாடி மயிர் பிடுங்கப்படும் என்று. ஏசாயா 50 அவர் மேலே எச்ச தூப்புவாங்கன்னு சொல்லி. ஓசியா 6வது அதிகாரம் அவர் மரணத்திலிருந்து உயிர் தழுவார்னு சொல்லி. சங்கீதம் 16 பரிசுத்தருடைய அழிவை காண மாட்டார்னு சொல்லி. சங்கீதம் 22 அவர் மரணத்தை மேற்கொள்வார்னு சொல்லி. அவர் பிரதான ஆசாரியராய் 110வது சங்கீதத்தில் என்றென்றைக்கும் அவர் பிரதான ஆசாரியராய் இருப்பார்னு. ஆமோஸ் 9வது அவர் தாவீதினுடைய த்ரோனில் இருப்பார் என்று சொல்லக்கூடியதாக. அவர் ஒரு பூரணமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அவர் எல்லாரையும் நேசிக்கக்கூடியவராய் இருந்தார். அவர் பாவத்தை வெறுத்து பாவிகளை மறிக்கக்கூடியவராய் இருந்தார். அவர் தான் எல்லாவற்றிற்கு மேலாக ஒரு தேவனாக இருந்தார். வேத வசனம் முழுவதுமாக அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும், எங்கே இருப்பார்னு சொல்லக்கூடியது. அவர் தான் தேவன், அவர் தான் நித்திய பிதா, அவர் தான் சகலத்தை உருவாக்கியவர். அவர் முன்னாடி நம்ம எல்லாரும் நிற்க வேண்டிய ஒரு அவசியம் உண்டு. யாராலையும் மறுதலிக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் எங்கேயும் பார்க்கவே முடியாது. அது முழுவதுமாக வேத வசனம் முழுவதும் நமக்கு மிக தெளிவாக முழுமையாக டாக்குமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ என்னன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் எங்கே சந்திக்க போகிறீங்க? ஒன்று, அவருடைய வருகையில் நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக அவரோட எடுத்துக்கொள்ளப்பட போகிறீங்களா, இல்லை அவருடைய 2ஆம் வருகையில் நியாயம் தீர்க்கிறவராய் வரும்போது அவர் முன்னாடி போய் நிற்க போகிறீங்களாங்கிறது முடிவு உங்கள் கையில் தான் இருக்குது.
த சாய்ஸ் இஸ் யோர்ஸ். இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டு அவர் வருகையில் அவரோடு நான் எடுத்துக்கொள்ளப்படுவேனா, இல்லை நீங்கள் அவர் வரும்போது எங்கே போய் நிற்க போகிறீங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இயேசு கிறிஸ்து என்று அழைக்கப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேள்வி கேட்டார் இல்லையா, அந்த கேள்வி நீங்கள் ஒவ்வொருத்தரும் கேட்க வேண்டிய கேள்வி. அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்களோ அந்த பதில் நீங்கள் எங்கே போய் சேருவீங்க அப்படிங்கிறத காட்டும். அது மாத்திரமல்ல, யாராவது நான் அந்த இயேசுவை சந்திக்கவே வேண்டாம், இயேசுவை சந்திக்க தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஐ எம் ஸோ சாரி, யூ வில் எண்ட் அப் மீட்டிங் ஹிம் ஒன் டே. அது எங்கங்கிறத முடிவு பண்ண வேண்டிய பகுதியும் உங்ககிட்ட தான் இருக்குது. பிலாத்து தவறாக முடிவு பண்ணார், தவறுதலான இடத்துக்கு போய் சேர்ந்தார். நீங்கள் பிலாத்தோட வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொண்டு சரியான முடிவெடுத்து சரியான இடத்துக்கு போய் சேர கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. நீங்கள் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகர் என்று ஏற்றுக்கொள்ளும்போது நீங்கள் நித்திய வாழ்வு பெற்று அவரோட வாழ்வீங்க. தெர் இஸ் நோ ஒன், நோ ஹியூமன், யாருமே இதை மறுதளிக்கவே முடியாது. எல்லாரும் இதை சந்திக்க வேண்டிய ஒரு அவசியம் உண்டு. அப்போ காலம் நம்மக்கிட்ட இருக்கும்போதே அந்த முடிவெடுப்போமா? வல்ல பிதாவே, இதோ பிலாத்துவனுடைய வாழ்க்கையை பார்க்குறோம். சரியான கேள்வி கேட்டார், மக்கள்கிட்ட கேட்டு தப்பான முடிவு எடுத்தார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஒரு சரியான கேள்வி கேட்டு சரியானவரிடம் கேட்டு உம்மேல் விசுவாசம் வைத்து உமக்கென்று வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. இதோ இந்த செய்தியை கேட்கிற யாராவது உம்மை அறியாதவர்களாக இருந்தால் ஆண்டவரே, உம்மை அறிந்து கொண்டு உமக்கென்று வாழக்கூடிய மக்களாய் வாழ ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் சந்தோஷம் சமாதானத்தோடு வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய். யாருக்கெல்லாம் அந்த கேள்வி இருக்கோ அவர்கள் எல்லோரும் சரியான பதிலை அறிந்து கொள்ள ஆண்டவரே எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய். மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமென். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவன் உள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதுதான் சொல்லியிருக்கு. நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாக பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.